எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரே குழப்பமாக இருக்குது செட்டியார் மதர். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன ஆகும்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி மொத்த உலகமே கன்ஃபியூஷனாக இருக்குது. முதல்ல ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் முதல் ஆளாக போய் பாகிஸ்தானில் போன்ட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் அவங்களுக்கு முன்னாடியே ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான்லாம் ஆள் அனுப்ப முடியாது அப்படின்ட்டாப்புல. இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு 4 காசு சம்பாதிக்க சாகணும், ரத்த அடி படணும் அப்படின்ற நிலைமை தான் நம்மளுக்கு. இதில் இந்த உக்ரைன் மட்டும் யூரோப் கூட போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் ரஷ்யா ரொம்ப சுமாரான நாடாயிரும். அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் தினம் தினம் வேதனையாக தான் இருக்கும். நண்பர்கள், இந்த சமயத்தில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ போன வாரமே பல்வேறு பங்குகள் 10%, 15%ன்னு மேலே வந்தான். அப்போ அடுத்த வாரத்தில் எந்த பங்குகள் வரும் அப்படின்றது யாருனாலையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடிச்சிருந்தாதான் முதல்லயே அவங்க பில்லியனராவோ மில்லியனராவோ இருந்திருப்பாங்களே. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும் பொழுது இந்த ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படின்றது சும்மா கில்லி மாதிரி தன்னுடைய பழைய ஹையை போன வாரத்தில் மீட்டெடுத்திருந்தான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி தான் இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், அவனும் தன்னுடைய இழந்த ஹையை ஒரே வாரத்தில் மீட்டெடுத்தான், 10% பக்கம் ஏறி. இதுக்கும் நீங்கள் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் அந்த ஏர்னிங் சீசன் Q3 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, அல்லது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, Q4 ரிசல்ட்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னாவே எல்லாரும் கற்பனையாக யோசிச்சு பார்க்க வேண்டியதுதான். அந்த பங்கு 10% ஏறுவானா, இந்த பங்கு ஏறுவானா அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியதுதான். பட் ஏறுறதும் அந்தந்த பங்குகளை பொறுத்து தான். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹட்கோ அப்படின்னோட ஒரு ஷேர் இருக்கு. இனி அந்த பங்கினுடைய ரிசல்ட் அடுத்த மாதம் வருது. அப்படிங்கும் பொழுது இந்த பங்கு தன்னுடைய பழைய ஹை 250 ரூபா பக்கத்தில் மீட்டெடுப்பானா இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? சும்மா யோசிச்சு பார்த்துக்கு தான் முடியும். சரி, தன்னுடைய பழைய கையை மீட்டெடுத்தான்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் பல்வேறு முக்கியமான பங்குகள் 10-15%க்கு மேலே ஏறுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் இந்த பங்கு தான் ஏறும் அப்படின்றதா யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்சதுனா தான் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிடுவோமே. இப்போ தான் நான் ஒரு மோசமான விஷயம் சொல்ல போகிறேன். மனசு திடப்படுத்திங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்திய சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் கம்பெனியிலே 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2021களில் என்ன லோ ப்ரைஸ் இருந்தானோ அந்த லோ ப்ரைஸில் விழுந்திருக்கான். இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் ஃபியூச்சர் டல்லாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? அப்படியா, எதிர்காலம் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தால் அப்போ நீங்கள் போய் கடந்த காலத்தில் உட்காந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 2026 என்ன நடந்திருக்குது இந்த பங்குக்கு, 2021 ப்ரைஸில் போய் நீ உட்காந்துக்கப்பான்னு சொல்லி இது ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கு மேலே சத்தியமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைப்பா, இங்கேருந்து நீ பொழைச்சி வந்தால் மேலே வா, இல்லைன்னா அப்புறம் நீ என்னமோ ஆயிட்டு போ அப்படின்னு பல பேர் தலையில் ஒரு ஓரமாக துண்டை போட்டு தான் உட்காந்துருக்காங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே அப்படின்னு இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கா இந்த நிலைமை அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் இருக்குது, எதிர்காலம் இல்லை, ஃபியூச்சர் இல்லை, க்ரோத்தே ரொம்ப கம்மியாக கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு சைட்வேஸில் போயிடுமோ, வளர்ச்சி இருக்காதோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் சைட்வேஸ் கூட இல்லாமல் கீழே போகணும்னு கூட நினைப்பாங்க. எது எப்படியோ இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு ஒரு சைட்வேஸில் இருந்ததுன்னா பொழைச்சு மேலே வரட்டும். இல்லை அவன் கும்பா குட்டி ஆகணும்னா டெக்னிக்கல் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வரைக்கும் என்ன டெப்த் இருந்தானோ அந்த டெப்த்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த டெப்த்தை கீழே இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த கணக்கில் பார்க்கும்போது இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய 1100 ரூபாய்கள் அப்படின்ற விலைகளில் இருந்து தன்னுடைய பழைய விலை 2000 ரூபாய் நோக்கி போக போகிறதா, அல்லது கீழே 365 ரூபா பக்கத்தில் சரிவடைய போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் உங்களை மாதிரி தலையில் துண்டு போட்டவங்க இல்லையான்னாங்க, தலையில் கிரீடம் வச்சவங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆக்சிஸ் பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன ஒரு பெருமை கிடைச்சிருக்கு பாருங்க. சமீபத்தில் தான் அந்த பங்கு 1425 ரூபாயிலிருந்து 1150ன்னு நல்ல பெரிய அளவில் கிராஷ் ஆனால் ஒரு பேங்கிங் ஸ்டாக்கு முன்னணி பங்கு இவ்வளோ பெரிய கிராஷ் ஆகிறது 18-20% இறங்குது, பெரிய விஷயம்தான். 20% இறங்கினாலும் சும்மா கில்லி மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த 20% மறுபடியும் ஏற்றி காமிச்சிட்டான்.
அதனால் இந்த ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெருமை. ஆனால் இந்த இன்ஃபோசிஸ் ஷேர் 5 வருஷத்தினுடைய லோ அப்படின்னு போய் தொட்டுட்டதுனால பல பேர்த்துக்கு இது ரொம்ப வெக்கமாக இருக்குது. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான். ஸோ மேலேருந்து கீழே இறங்கி கிடக்கக்கூடிய இந்த இன்ஃபோசிஸ் என்பது 5 வருடத்துக்கு முன்னாடி ரேட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இன்ஃபோசிஸ் என்பது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக திரும்பி ஏறக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வருமா ஆக்சிஸ் பேங்க் மாதிரி, அல்லது இது ஒரு கும்பா குட்டின்னு அடித்தளமாக இருந்து அந்த டெப்த் அப்படியே கீழே இறக்கி போட்டான்னு வச்சிங்களேன், அப்படியே உலகமே ஆடி போயிடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பங்கினுடைய அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்பது இன்னும் சில மாதங்களோ வருடங்களோ கழித்து தான் தெரிய வரும். நண்பர்களே, இப்போ பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நல்ல லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில். ஆனால் அந்த பங்கினுடைய விலைகள்லாம் ஏன் விழுந்து கிடக்கு அப்படின்றது தெரில. நம்பர்ஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் இவங்ககிட்ட சர்ப்ரைஸ் எதுவும் இல்லை. ஏன்னா சேர்க்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதாவது டெக்னாலஜி பங்குன்னு சொல்லி இறக்கி விட்டாங்களேன்னு தெரில. இத்தனைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கூட இந்த பிஸ்னஸ்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாலும், இந்த டாடா எல்சி அப்படின்ற பங்கு சமீபத்தில் தொடர்ந்து சரிவிலேயே தான் இருக்குது. இது டாடா குரூப்பை சார்ந்த பங்கு. இப்படியே பெரிய குரூப் ஒவ்வொன்றா கீழே போய் 2021 2020ன்னு போய் உட்காந்துங்க, மார்க்கெட் விளங்கிடும். ஆக மொத்தம் 60% இறங்கிய ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு. லாபம்னா எவ்வளவு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன குவார்ட்டரில் 109 கோடி, போன வருஷ குவார்ட்டர் 172 கோடி. ஆனால் இப்போ அவங்க 220 கோடி லாபம் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய சேல்ஸுமே 994 கோடி அப்படின்றது எந்த ஒரு சமயத்திலும் இல்லாத ஹையஸ்ட் சேல் தான் இந்த டாடா எல்சி பண்ணியிருக்காங்க. பொதுவாக கும்பா குட்டி ஸ்டாக்ஸ் தான் 80% தன்னுடைய ஹையிலிருந்து கிராஷ் ஆகும். 80% கிராஷ் ஆகிட்டு அப்புறம் அவங்க இது ஏறனா இல்லையா அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். பெரும்பாலும் லாபம் செய்யக்கூடிய பங்குகள் என்பது தன்னுடைய உச்சியிலிருந்து 60% இறங்கும் போதே கொஞ்சமாவது கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி சில பங்குகள் ஏறி வருதா அப்படின்றது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இந்த டாடா எல்சி அப்படின்ற பங்கு தன்னுடைய உச்சியிலிருந்து 60% இறங்கியிருக்கு. இன்னுமே இது ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய பங்காக இல்லை, இது லாபம் செய்யக்கூடிய பங்காக தான் இருக்குது. ஆனால் இவ இருக்கக்கூடிய செக்டர் டெக்னாலஜி செக்டர், அதில் இவங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தற்போதைக்கு ஒரு கடன் இல்லாத கம்பெனியாகவும் இருக்குது. இத்தனையும் இருந்து தன்னுடைய உச்சியிலிருந்து 60% என்பது இறங்கியிருக்கு. இனி தன்னுடைய பழைய ஹையை போய் மீட்டெடுக்கணும்னா அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறணும் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 150% ஏறணும். அதாவது 1 லட்சம் ரூபாய் என்பது 2.5 லட்சம் ரூபாயாக மாறணும். அப்போ தான் இந்த பங்கினுடைய விலை தன்னுடைய அடிமட்டத்திலிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு என்பது சேரும். அதே மாதிரி இன்னொரு பங்கு லாபம் செஞ்சிருக்கு, ஆனால் அதனுடைய விலை கீழே இறங்கி கிடக்கு அப்படின்றதுல இந்த ஹேவல்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்கு சமீபத்தில் தன்னுடைய லோ டச் பண்ணல. சமீபத்தில் இந்த 2026லேருந்து இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 2 முறை சம்பாரிச்சு கொடுத்த பங்கு. எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லோ ப்ரைஸ் போய் விழுந்துட்டு அங்கிருந்து ஒரு 14% ஒரு முறை, இன்னொரு முறை 20% இந்த வருஷத்தில் ஒரு 34% தன்னுடைய லோன்லேருந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஆனால் யாருனால இப்படி கண்டுபிடிச்சி கரெக்டாக லோனில் வாங்கி ஹையில் விற்று மறுபடியும் லோனில் வாங்கி ஹையில் விற்க முடியும்? பட் அந்த பங்கினுடைய எஃபிஷியன்ட், அதாவது இருக்கிறதுலே பெஸ்ட் சினாரியோ அப்படின்றது இந்த வருஷத்தில் 2 முறை சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இப்போ இந்த பங்கினுடைய மொத்த சரிவு தன்னுடைய உச்சியிலிருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 40% இறங்கியிருக்கான். இன்னும் இவன் 60% 80% அந்த மாதிரிலாம் இந்த பங்கு பெருசாக சரிவடையில் இன்னும். ஆனாலும் தற்போதைய நிலைமையில் 40% சரிவடைஞ்சிருக்கு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பவர் அப்படின்னு இவங்க இருக்கக்கூடிய செக்டர் ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர் தான். இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் 2 செக்டர் தான் இப்போ சமீபத்தில் உச்சத்துக்கு வந்திருக்கான். ஃபார்மா செக்டர் ஒன்று, பவர் செக்டர் ஒன்று. ஸோ இந்த பங்கினுடைய விலை தற்போதைக்கு 52 வீக் லோ அப்படின்றதுல இருக்குது. அதே மாதிரி தற்போதைக்கு தன்னுடைய சேல்ஸ் 6705 கோடி அப்படின்னு இந்த மார்ச் குவார்ட்டரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது சமீபத்தில் இல்லாத அளவுக்கு உண்டான சேல்ஸ். அதே மாதிரி லாபம் 723 கோடி என்பது அதுவும் அதிகமான சேல்ஸ் தான். அதில் ஒரு 310 கோடி அதர் இன்கமாக வந்திருக்கு. அதில் ஒரு 200 கழிச்சு விட்டாலும் ஒரு 500 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் அது பெரிய அளவில் தான் பண்ணியிருக்காங்க.
ஸோ லாபம் செய்த பங்குகள், ஆனால் ஷேரினுடைய விலை கீழே 40%, 60% இறங்கி கிடக்கின்ற பங்குகள் அப்படின்ற செய்திகளில் இந்த 2 பங்குகளும் வருது. நண்பர்களே, இந்த ஜென்சார்டெக் அப்படின்ற பங்குல ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2024 வரைக்கும் நல்லா உச்சத்துக்கு போய் எல்லாத்துக்கும் சம்பாதிச்சு கொடுத்த பங்கு. அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டான். அப்புறம் மறுபடியும் 2025 536 ரூபாயிலிருந்து 840 ரூபா அப்படின்னு ஓரளவுக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுத்த பங்கு தான். அதனுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% என்பது சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்த 2026 மறுபடியும் இந்த பங்கு என்பது தன்னுடைய 2025 லோவில் வந்து விழுந்திருக்கா. ஸோ இந்த டெப்த்தை வந்து மறுபடியும் திருப்பி மேலே போக போகிறானா அல்லது அப்படியே கீழே இறக்கி விட்டு கீழே பெருசாக வீழ்ச்சி அடைய போகிறானான்னு தெரியாது. ஆனால் இந்த பங்குமே ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்காக சமீபத்தில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 200 கோடி, இப்போ 211 கோடி. போன வருஷம் இதே நேரம் 171 கோடி தான் லாபம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ 211 கோடி லாபம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜென்சார்டெக்கில் ஒரே ஒரு மெயின் இஷ்யூ என்னென்னா, அவன் தன்னுடைய ஃபண்டமெண்டலினுடைய டேட்டா, அதாவது ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் டேட்டா ஒன்றும் பெருசாக வீக்காக கொடுக்கல. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸுக்கு ஒரு மொமெண்டம் இல்லை. இப்போதைக்கு கண்ணில் பார்க்கும்பொழுது சரிவடைந்து கிடக்கின்றான். இனி இவனுக்கு எப்போ வாழ்க்கை வரும் அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதில் பாருங்க நண்பர்களே, நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய பங்குகளுடைய செக்டர்களும் ரொம்ப முக்கியம். இவனையெல்லாம் பார்த்தா சும்மா ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிருக்கான். லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி அப்படின்றது பார்க்குறோம். அவனு இதே மாதிரி தான் ஒரு 2025 லோ அப்படின்ற ப்ரைஸில் வந்து விழுந்திருந்தவன் தான். இப்போ பார்த்தோம்னா சும்மா ராக்கெட் மாதிரி மேலே போயிருக்கான். இந்த பங்கில் வந்து சிறு முதலீட்டாளர்கள், பப்ளிக் ரீட்டைலர்ஸுமே வந்து அதிகமான ஹோல்டிங் பர்சன்டேஜ் 34% என்பது ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எஃப்ஐஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான், 2%. டிஐஸ் எல்லாம் 1.7 தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை அவங்க தொல்லை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால மேலே போயிட்டானா அப்படின்றது தெரியல. ஸோ எந்த ஒரு பங்குமே அதனுடைய செக்டர்களை ரொம்ப முக்கியம். அதே சமயம் இவனை குறைச்சி மதிப்பிட முடியாது. இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா போன டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் 1090 கோடி லாபம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேல்ஸுமே வந்து 5058 கோடின்னு அப்படியே பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்படி இருந்த ஒரு நேரத்தில் தான் சும்மா கிடந்தான் கீழே. திடீர்னு என்னடா நம்ம இவ்வளோ பெரிய ரிசல்ட்டெல்லாம் போனடா கொடுத்துருக்கோம், நம்மளை எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா ஸ்வங்கின்னு மேலே வந்துடுச்சு. ஸோ தற்போதைய நிலைமையில் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை என்பது கிடைச்சிருக்கு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் விடுங்க, ஷார்ட் டேர்மில் கூட எவன் எப்போ ஏறுவான் எவன் எப்போ இறங்குவான்னே தெரியாது. இந்த பவர் இந்தியா அப்படின்ற பங்கை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தாங்க 2026 ஜனவரி சமயத்தில் 16,000 ரூபாய் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 32,000 ரூபா. ஆல்மோஸ்ட் இந்த 3 மாதத்துக்குள்ளே 1 லட்ச ரூபா அப்படின்ற பணத்தை 2 லட்சம் ஆவி விட்ட மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு கணக்கு வச்சுக்கிங்களேன். யப்பா என்ன இப்படி ஏற்றி விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆனாலும் ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எவன் ஏறுவான் எப்போ இறங்குவான்னு யாருக்குமே தெரியாது. ஒன்றும் இல்லை, இந்த ஐகேஎஸ் அப்படின்ற ஒரு பங்கு பாருங்கள், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு கட்டத்தில் 1% 2% ப்ளஸில் இருந்தான். கடைசியில் பார்த்தா மேலேருந்து எப்படி சரிவடைஞ்சு க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 0.5% இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மேலே போய்கிட்டு இருக்கையில் வேல்யூவேஷன் பற்றி பேச மாட்டாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க, மொமெண்டம் பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னைக்கா இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு இதே மாதிரி தான் மேலே போய்கிட்டே இருந்தான், யாருமே எதுவும் சொல்லலை. அப்புறம் அவன் கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னே அதெல்லாம் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, அதனால தான் இறங்கிச்சு அப்படி இப்படிம்பாங்க. அப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட் தான். ஒரு வேளை ஒரு பங்கு எடுத்து இப்படி பெருசாக மேலே வர்றானா, அந்த பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட் எல்லாம் மார்க்கெட்டில் சொல்லி வச்சுருக்கிறத ஃபாலோ பண்ணுறவங்க தான் பெரும்பாலும் ஜெயிப்பாங்க. இல்லைன்னா அப்புறம் ட்ரெண்ட் கதை மாதிரி தான், கீழே இறங்குச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த பவர் இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியாவினுடைய வேல்யூவேஷனில் ஸ்டாக் பிஇ 163 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 36 இருக்குது. ஒருவேளை என்றைக்காவது எதிர்காலத்தில் இந்த பங்கு என்பது கீழே விழுகுதா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சமயத்தில் வந்து யாராவது போய் என்னப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டாக் பி ஒரு காலத்தில் அப்படி இருந்தது அதனால தான் இறங்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பங்கு இந்த வேல்யூவேஷன் கான்செப்டை எல்லாம் உடச்செறிஞ்சிட்டு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அது மேலே போகும் அப்படின்றது பார்க்குறதுல ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது.
இதில் பாருங்க நண்பர்களே, இன்னொரு மிகப்பெரிய தலை சுத்தலான விஷயம். இதை பார்த்தா அட பாவியில் என்னையா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆகிடும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுடைய ஃபாரினர்ஸ் வந்து வாங்கி விற்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 10,000 கோடி 20,000 கோடிக்கு வாங்கி அப்புறம் ஒரு 4,000 கோடிக்கு 5,000 கோடிக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நேற்று கூட ஷாக்கிங்காக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 8,827 கோடிக்கு விற்றுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. என்னையும் அதுக்குள்ளே சொல்லாமல் கொள்ளாமல் மே மாதம் லீவுக்கு வந்தவன் டக்குன்னு கிளம்பி போயிட்ட அப்படின்ற மாதிரி அவனுக்கு பாட்டுக்கு 1000 2000 கோடின்னு விற்று பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, இந்த F&O செக்மெண்ட்டில் ஆப்ஷன் செக்மெண்ட்டை பார்த்து அப்படியே ஆடி போகிற மாதிரி ஆயிடுச்சு, தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. கேஷ் மார்க்கெட்டில் இவங்க வந்து பணத்தை போட்டு பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறாங்க. அது 20,000 கோடி பக்கத்தில் தான் வருது. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வெறும் மார்ஜின் 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு 15 லட்ச ரூபாய்க்கு கூட வாங்கலாம். அதே 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு 15 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம். எவ்வளோ பெரிய டேர்ன் ஓவர் 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன் மார்க்கெட்டில் செல்லிங் சைடு ஓகே, செல்லிங் சைடு விட்டுருங்க, பையிங் சைடு வால்யூம் ஏற்றணும் அப்படின்னா அவன் மொத்த பணத்தையும் போடணும். எந்த புரோக்கருமே வந்து மார்ஜின் கொடுத்து சரி ஆப்ஷனை பை பண்ணிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்ஃப்ரண்ட் மணி எவ்வளோ பணத்துக்கு ஆப்ஷனை பை பண்ணுமோ அத்தனையும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ளேயே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க நண்பர்களே. நிறைய எஃப்ஐஸ் வந்து ஜப்பானு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஏகப்பட்ட எஃப்ஐஸ் வந்து நம்ம நாட்டில் அவங்களுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் பண்ணி ஏதோ ஒரு குரூப் பெருசாக சம்பாரிச்சிட்டு போகுது, ஏதோ ஒரு குரூப் பெருசாக லாஸ் பண்ணுது. இடையில கொண்டு போய் நம்ம தலையை நடுவில் படுக்க வச்சுட்டு நம்ம ரீட்டைலர்ஸ் அவங்க கடந்த 4-5 வருஷத்தில் 1 லட்சம் கோடிக்கு பக்கம் பணத்தை லாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதை விடுங்க, இதை பார்த்தா நம்மளுக்கு தலையை சுற்றுது பாருங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் எத்தனை கோடிக்கு வாங்கி எத்தனை கோடிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் எங்கள் கேஷ் மார்க்கெட்டில் பண்ணிங்கன்னா எங்கள் கேஷ் மார்க்கெட் என்ன ஆகுது, ஏகப்பட்ட பங்குகள் கண்ணா பின்னான்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். 7,75,497 கோடிக்கு வாங்கி 7,70,86 கோடிக்கு விற்கிறாங்க சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு. ஆனால் கேஷ் மார்க்கெட்டில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 9,837 கோடிக்கு வாங்கி 18,000 கோடிக்கு விற்றுட்டு நம்ம மார்க்கெட்டை இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்லாம் நம்மளுக்கு தலையே சுற்றிடும். நண்பர்களே, ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு அப்பப்போ இந்த பிட்காயின் கோல்டெல்லாம் ஏறும்பொழுது நம்மளுக்கு ஒரே ஏக்கமாக இருக்கும். ஆனால் இப்போ இவங்க 2 பேர்த்தையுமே செஞ்சு தான் விட்டுருக்காங்க. கடந்த ஒரு மாதமாக பார்க்குறோம், ட்ரம்ப் அவர்களும் மாற்றி மாற்றி என்னத்தையும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. போர் பதற்றமாக இருக்குது. இருந்தாலும் கோல்டினுடைய விலை ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பிட்காயினுடைய விலையிலையுமே வந்து சமீபத்தில் கடந்த ஒரு மாதத்தில் 10% ஏறி இருக்கான். ஆனால் இந்த வருஷ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த விலை வந்து ஒரு 11% என்பது சரிவடைஞ்சு தான் இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை கணிக்கணும், டைமிங் பண்ணணும்னு போயிட்டோம்னாவே நம்மளுக்கு தலைவலியாக தான் இருக்கும். இந்த எம்டர் டெக் ஆகட்டும், பஜாஜ் கன்சியூமர் கேர் அப்படின்ற பங்காகட்டும், சமீபத்தில் அது இறங்கட்டும் அப்புறம் என்ட்ரு ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இறங்குற மார்க்கெட்டில் அவன் இறங்கித்தானே இருப்பான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அவங்கள போய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த எம்டார் டெக்னாலஜிஸ் என்பது 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஃபாலே ஆகலை. அதே மாதிரி தான் இந்த பஜாஜ் கன்சியூமர், அவனு எப்போ ரேலி ஆரம்பிச்சது, உன்னை ஒரு காலத்தில் நாங்கள் எப்போவோ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அப்போ அந்த செய்தியெல்லாம் நீ வந்து 2025 ஒரு லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருந்த 150 ரூபா அப்படின்ற ரேஞ்ச். இப்போ போய் அந்த பஜாஜ் கன்சியூமரை பார்க்கும்போது 453 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ எந்த பங்கு ஏறும் எந்த பங்கு கீழே இறங்கும் அப்படின்றத நம்மளால் டைமிங்கே பண்ண முடியாது. அதுக்கு தான் பேசாமல் எல்லாம் எஸ்ஐபியில் போட்டுட்டு சிவனேன்னு உட்காந்துக்கிறாங்க. சரி நண்பர்களே, இவங்க வேஸ்ட்டு, இவங்களை வச்சு நம்மளால் ஒரு 4 காசு கூட சம்பாதிக்க முடியாது, ரத்த அடிப்படணும் அப்படின்ற நிலமையில தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்பது இல்லை. ஒருவேளை இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ஏதாவது நடக்குதா, இல்லை நாளை, எப்படி பார்த்தாலும் அந்த ப்ரீ மார்க்கெட்டில் தெரிஞ்சிடும். அந்த கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்பொழுதே அன்றைக்கி கும்பாவா இல்லையா அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.